அனைவருக்கும் வணக்கம். முதல் வகுப்பு தமிழ் பருவம் 1. இன்று நாம் பார்ப்பது அலகு 1இல் 2வது பாடம் கண்டுபிடி கண்டுபிடி. படம் பார்த்து பேசலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய படத்தை பாருங்க. சில பொருட்கள்லாம் மறைஞ்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போமா? பாருங்க, தென்னை மரத்தில் பட்டம் எதை மறைச்சிக்கிச்சு? கண்டுபிடிங்களேன். அதே போல் வீட்டுக்கு பின்னால் ஒரு மரம் இருக்குது பாருங்க, அது என்ன மரம்னு கண்டுபிடிங்க. கீழே தென்னை மரத்துக்கு பின்னால் ஒரு விலங்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதே போல் அந்த மரத்தில் ஒரு பறவை, அது என்ன பறவை, அதையும் கண்டுபிடிங்க. வீட்டு மேலே அந்த ஓட்டில் ஏதோ விழுந்திருக்கே பாருங்களேன், அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதே போல் இந்த படத்தில் காகம் என்ன சாப்பிடுது, அதையும் கண்டுபிடிங்க. அடுத்து அந்த பையனுக்கு பின்னால் பாருங்க, குட்டியாக வால் மட்டும் தெரியுதே, அது என்னன்னு கண்டுபிடிங்க. இங்கே கல்லுக்கடியில் ஏதோ ஒளிஞ்சிருக்கு பாருங்களேன், அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? அடுத்து அப்பா அந்த தட்டை எடுக்கிறார் இல்லையா, அதற்குள்ளே என்ன இருக்கிறது? அதே போல் இங்கேயும் பாருங்க, இந்த இடத்துலையும் ஏதோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இது என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாம் சரியான்னு பார்க்கலாமா? தென்னை மரத்தில் இளநீர், அதற்கு பின்னால் அந்த மரத்தில் என்ன கண்டுபிடிச்சிங்க? ஆந்தை. வீட்டின் மேலே என்னது? இறகு. வீட்டிற்கு பின்னால் உள்ள மரம் ஈச்ச மரம். சிறுமிக்கிட்ட எந்த விலங்கு இருக்குது? ஆடு. அது எங்கே ஒளிஞ்சிருந்தது? அந்த படத்தில் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்தது தானே. அடுத்தது அணிலை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அணில். காகம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கு? அப்பளம். கல்லுக்கடியில் இருந்தது என்னது? ஆமை. அதுக்கு பக்கத்தில் என்ன இருந்திருக்கு? ஈசல். இங்கே இருக்க படத்தை பாருங்க. அடுப்பு, அணில். இதில் முதல் எழுத்து பாருங்க, ஒரே மாதிரி இருக்கா? என்ன எழுத்து இது? ஆ. அப்போ எல்லா வார்த்தைகளுமே எல்லா படங்கள்லையுமே கொடுத்துருக்கக்கூடிய முதல் எழுத்து பாருங்கள், எல்லாமே ஒன்று போல இருக்கிறதா? இது என்ன எழுத்து? அ. சொல்லுங்க திரும்பவும். அ அப்பளம், அ அணில், அ அகல், அ அடுப்பு, அ அல்லி. மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? அ அப்பளம், அ அணில், அ அகல், அ அடுப்பு, அ அல்லி. ஆள தொடங்குகிற வேறு வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அதை அப்படியே நம்ம கரும்பலகையில் எழுதலாம். அ அணில், அ அடுப்பு, அ அப்பளம், அ அரிசி, அ அப்பு, அ அகல், அ அல்லி. இப்போ உங்களுக்கு அ அப்படிங்கிற எழுத்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு இல்லையா? நீங்கள் புத்தகத்தில் இல்லை வேறு எங்கே பார்த்தாலும் இந்த எழுத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்? அ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு. அடுத்த எழுத்தையும் கற்றுக்க போகிறோம். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் நீட்டி ஒலிக்கணும். ஆ. அவ்வளோதான். ஆ ஆந்தை, ஆ ஆமை, ஆ ஆடு, ஆ ஆலமரம், ஆ ஆணி. இன்னொரு முறை சொல்வோமா? ஆ ஆந்தை, ஆ ஆமை, ஆ ஆடு, ஆ ஆலமரம், ஆ ஆணி. இப்போ உங்களுக்காக ஒரு செய்கை விளையாட்டும் கொடுத்துருக்காங்க. ஆ ஆ ஆமை என்று சொல்லுவேன், ஆமை போல் நடப்பேன். இப்போ உங்களால் ஆங்கிற எழுத்தையும் கண்டுபிடிக்க முடியும் தானே? படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுக. முதல் படம் பாருங்க, என்னது அது? அணில். எந்த எழுத்து வரும்? அ
அணில் தானே படித்தோம். அப்போ அ அப்படிங்கிற எழுத்தை வட்டமிடுவோம். ஒவ்வொரு முறையும் எழுத்தை வட்டமிடும்போது அ அணில் என்று சொல்லிக்கொண்டே வட்டமிடுங்கள். அதே போன்று அடுத்து என்ன படம் இருக்கிறது? ஆடு. அடுத்த அந்த எழுத்து என்ன எழுத்து? ஆ, நெடில் எழுத்து இல்லையா? அப்போ அதையும் அதே போல் ஆ ஆடு என்று ஆ எழுத்தை சொல்லிக்கொண்டே வட்டமிடுங்கள். அடுத்ததாக சொல்லிக்கொண்டே இணைக்க. அ ஆலிருந்து ஆரம்பித்து அ அ அ அ அ அ அ அ அ அணில். அதே போன்று அடுத்த எழுத்தையும் சொல்லிக்கொண்டே வாருங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமை. எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. முதல் எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அ. அதை கொண்டு வந்து எதோடு இணைச்சிருக்காங்க? அணில், ஆங்கிற எழுத்து இருக்கிற சொல்லோடு இணைச்சிருக்காங்க. வேறு என்ன எங்கே ஆ இருக்குன்னு பாருங்க. அ அகல், இங்கே ஆவோட இணைப்போம். அடுத்து அ அப்பளம், இங்கே ஒரு ஆ இருக்கு இல்லையா, அதனுடன் இணைப்போம். அடுத்து வாங்க ஆ இருக்கிறது. ஆ ஆந்தை, அதனுடன் நினைத்திருக்கிறார்கள். நாம் அடுத்தது இணைப்போம். ஆ ஆடு, இந்த ஆவுடன் இணைப்போம். அடுத்ததாக ஆ ஆப்பம், இந்த ஆவுடனும் இணைப்போம். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. முதல் எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அ கொடுத்துருக்காங்க. அ என்ன படித்தோம் நம்ம? அகல். அப்போ அகலுக்கு நம்ம வண்ணமிடுவோம். அதே போல் அ அணில் பார்த்தோம் இல்லையா, அணிலுக்கும் வண்ணமிடுவோம். ஆமைக்கு வண்ணமிடுவோமா? இல்லை, ஏன்னா அது நெடில் எழுத்து ஆ. அ எழுத்தை முறையாக எழுதி பழகுவோம். அதே போன்று வண்ணமிடுவோம். சரியான வரி வடிவத்தை இணைக்க. அணில் இருக்கிறது இல்லையா, எது சரியான ஆ வரி வடிவம்? சரிதான், முதலில் உள்ளதுடன் இணைப்போம். அடுத்ததாக இந்த ஆங்கிற எழுத்தை நீங்கள் இங்கே சரியாக புத்தகத்தில் எழுதுங்க. அடுத்ததாக மணலில் ஆ எழுதுங்க, உங்கள் கையில் அ எழுதுங்க, தண்ணியை தொட்டு உங்கள் நீர்லையோ அ அப்படின்னு எழுதுங்க. அ வரி வடிவத்தை சரியாக சொல்லிக்கொண்டே எழுதுவோம். நீங்கள் ஒவ்வொரு முறை எழுதும் போதும் அ அதை முழுமையாக எழுதி முடித்துவிட்டு அதன் பெயரை சொல்லுங்கள். அ. உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஆ எதற்கு வண்ணமிடுவோம்? ஆமை, ஆந்தை. அதே போன்று ஆவையும் சரியாக நாம் எழுதி பழகுவோம், வண்ணமிடுவோம். சரியான வரி வடிவத்தை இணைக்க. ஆமை இருக்கிறது, அப்போ ஆ எது சரியான வரி வடிவம்? அதனுடன் இணைப்போம். இப்போ நீங்கள் திரும்பவும் இந்த புத்தகத்தில் ஆ சரியாக எழுதுங்கள், காற்றில் எழுதுங்கள், மணலில் எழுதுங்கள், கையில் எழுதுங்கள், நீரிலும் ஆ என்று எழுதுங்கள். அதே போன்று இங்கும் அதன் மேலே வரியோற்றி ஆ எழுதுவோம். கீழே கொடுத்திருக்கக்கூடிய கோடுகளிலும் ஆ என்று எழுதுவோம். அடுத்து நாம் தெரிந்து கொள்வது இ. இ இட்டலி, இ இலை, இ இளநீர், இ இஞ்சி, இ இறகு. மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? இ இட்டலி, இ இலை, இ இளநீர், இ இஞ்சி, இ இறகு. அடுத்த எழுத்து ஈ. ஈ ஈசல், ஈ ஈ ஈ ஈச்சமரம், ஈ ஈட்டி, ஈ ஈச்சம்பழம். மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? ஈ ஈசல், ஈ ஈ ஈ ஈச்சமரம், ஈ ஈட்டி, ஈ ஈச்சம்பழம். படத்திற்கு உரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. என்ன படம் கொடுத்துருக்காங்க? இளநீர். அப்போ முதல் எழுத்து என்ன வரும்? இ. ஒவ்வொரு முறை வண்ணமிடும் போதும் நீங்கள் சொல்லிக்கொண்டே வண்ணமிடுங்கள். இ இளநீர், இ இளநீர், இ இளநீர், இ இளநீர். அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கிறது? ஈசல். இப்போ முதல் எழுத்து என்னது? ஈ, நெடில் வரும் இல்லையா?
இதனையும் அதே போல சொல்லிக்கொண்டே வண்ணமிடுங்கள். ஈ ஈசல், ஈ ஈசல், ஈ ஈசல், ஈ ஈசல். சொல்லிக்கொண்டே இணைப்போம். ஈ ஆரம்பிச்சு ஈ ஈ சொல்லிக்கொண்டே வாருங்கள். எதனுடன் இணைத்து விடலாம்? இலையுடன் இணைத்து விடலாம். அதே போன்று ஈ சொல்லிக்கொண்டே வாருங்கள். ஈயுடன் இணைத்து விடுவோம். அடுத்ததாக எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. முதல் எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இ இட்டலி. அடுத்து ஈ எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இஞ்சி, அதனுடன் இணைப்போம். அடுத்ததா இ இறகு, இங்கே ஒரு ஈ இருக்கு பாருங்க, அதனுடன் இணைப்போம். அடுத்து வாங்க ஈ ஈரம் இணைச்சிருக்காங்க. நாம் ஈ இங்கே இருக்கு ஈட்டி, அதனுடன் இணைப்போம். அடுத்தது ஈ ஈச்சமரம், அதில் முதல் எழுத்து ஈ தானே இருக்கிறது, அதனுடனும் இணைப்போம். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஈ கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எந்த படங்கள் சரியாக வரும்? இறகு, இலை, அதற்கு வண்ணமிடுவோம். இங்கு ஈ எப்படி சரியாக எழுத வேண்டும் என்று எழுதி பழகுவோம், வண்ணமிடுவோம். சரியான வடிவத்தை இணைக்க. ஈ எது சரியான வடிவம்? அதனுடன் இணைப்போம். அதே போல் ஈ இங்கே புத்தகத்தில் சரியாக எழுதுங்கள். காற்றில் எழுதி பாருங்கள், மணலில் எழுதுங்கள், உங்கள் கைகளில் எழுதுங்கள், நீரில் எழுதுங்கள். ஈ அதே போன்று இங்கும் சொல்லிக்கொண்டே எழுதுவோம். இ இலை, இ இலை சொல்லிக்கொண்டே எழுதுவோம். கீழேயும் எழுதுவோம். இப்போ நமக்கு 3 எழுத்துக்கள் இங்கே தெரியும் இல்லையா? அ ஆ இ. உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஈ அப்போ எதற்கு நாம் வண்ணமிடுவோம்? ஈ ஈசல், இரண்டிற்கும் வண்ணமிடுவோம். ஈ சரியாக எழுதி பழகுவோம், அதற்கும் வண்ணமிடுவோம். சரியான வடிவத்தை இணைக்க. ஈ சரியான வடிவத்துடன் இணைப்போம். அடுத்து காற்றில் எழுதுங்கள். ஈ மணலில் எழுதுங்கள். ஈ உங்கள் கைகளில் எழுதுங்கள். ஈ நீரிலும் எழுதுங்கள். ஈ அதே போன்று இங்கும் சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். ஈ எளிதாக எழுதிவிடலாம் இல்லையா? அதனால் ஒவ்வொரு முறை எழுதும் போதும் அந்த எழுத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். ஈ இப்பொழுது நமக்கு 4 எழுத்துக்கள் தெரியும். அ ஆ இ ஈ. அடுத்ததாக கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. எங்கள் எழுத்துக்களை கண்டுபிடியுங்கள். அ கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்தது பாருங்க, ஆ இங்கே இருக்குது, ஈ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஈ. அதே போன்று ஈ கண்டுபிடிச்சிட்டோம். அது கீழே கொடுத்துருக்கக்கூடிய கட்டங்களில் எழுதுவோம். அ ஆ இ ஈ. அடுத்ததாக முதல் எழுத்தை எழுதுக. பாருங்க, அது என்ன மரம்? ஈச்ச மரம். முதல் எழுத்து என்ன வரும்? ஈ. அடுத்த மரம் பாருங்க, ஆலமரம். அப்போ முதல் எழுத்து நம்ம என்ன போடுவோம்? ஆ. அடுத்து என்ன படம் இருக்கிறது? இளநீர். முதல் எழுத்து இ. அடுத்ததாக அணில். முதல் எழுத்து என்ன வரும்? அ. சொல்லிக்கொண்டே எழுதுக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கட்டங்களில் அ ஆ இ ஈ சொல்லிக்கொண்டே வரிசையாகவும் நிறுத்தி அழகாகவும் எழுத முயற்சி செய்யுங்கள். மகிழ் பக்கம் இணைக்கலாம். பாருங்கள், மேலே படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? முதல்ல பச்சை நிற பூலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். பச்சை நிறம், அதுக்கு அடுத்ததாக சிவப்பு நிறம், அடுத்தது இளம் சிவப்பு, அடுத்து மஞ்சள். அதே போன்று அனைத்து கட்டங்களிலும் உள்ள பூக்களை நீங்கள் இணைக்க வேண்டும். வழி கண்டுபிடிக்கலாம். முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் உங்களால் என்ன பண்ண முடியும்? வழி கண்டுபிடிக்க முடியும்.